சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மக்களுக்கு திண்டாட்டம் என்று வாதிட வந்திருக்கின்றார் வெங்கட். அவரோடு அவருக்கு துணையாக இணைந்து வாதிட வந்திருக்கின்றார் பூவிழி. இந்த கொண்டாட்டமா திண்டாட்டமா சின்னத்திரை நிகழ்ச்சிகள் இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார் திரு ஞானி அவர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை இருக்கைகள் அமர்ந்து அமைதியாக கண்டு கழிப்போம். இவர்களுடைய வாத பிரதிவாதங்கள் மெருகேற்றுவதற்காக ஒவ்வொருவருடைய வாதங்களிலும் எங்களுக்கு பிடித்த விடயங்கள் அல்லது நகைச்சுவையான விடயங்கள் வந்தால் நாங்கள் கரகோலி கொடுத்து அவர்களை மேன்மேலும் வளப்படுத்த வேண்டும் என்று பட்டிமன்றத்தை அலங்கரிக்க இடம் கொடுத்து நகர்கின்றேன். நன்றி. நன்றி. பட்டிமன்ற நிகழ்ச்சியை இங்கு நடத்துவதற்கு எங்களை அழைத்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் குழுவினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குறோம். அந்த வண்ணத்திரை பெரிய திரையில நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய நல்ல 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 விடயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். போய் ஒரு படம் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னாலே உங்களை மனசை தொடும் சில விஷயங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு பொங்கி வருங்கையுண்டு பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை அப்படிங்கும் போதே உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்ல வரும், என்ன நல்ல பதிவுகள் உங்களுக்கு வரும். அதே ஒரு வயசு பசங்க போனான்னு வச்சுக்கோங்களேன், என்னை தாளாட்ட வருவாளோ அப்படின்னா அப்படியே அவனுக்கு ஒரு கற்பனை உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. ஆனா இன்னைக்கு அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இதே மாதிரி நீங்க போய் இந்த லவ் டுடேங்கிற ஒரு படம் இப்ப பார்த்துட்டு வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் அதே மாதிரி ஒரு அதையே அப்படியே நடிச்சு இவனே போடுறான். முன்னையெல்லாம் அப்படி மணக்கப்படுத்திக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு தான் இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படியா அப்படின்னா பெரிய திரையில யாரு நடிக்கிறாங்க அவங்கள சில பேர் பார்க்கறாங்க. ஆனா அதே இதை சின்ன திரையில இன்னைக்கு இவன் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறான், அதே மாதிரி அதை நிறைய பேர் பார்க்கறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாமே கைக்குள்ள கொண்டு வந்துட்டான், எல்லாத்தையுமே கைக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே பண்ணி அது ஒரு திரையா கொண்டுகிட்டு வந்து அதை மக்கள்கிட்ட பார்க்க வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு இது பாதிப்பு இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையோட ஒன்றி அப்படியே உறவாடி கொண்டு இருக்குது. அதுதான் இப்ப பெரிய பயமே நம்மளுக்கு. வீட்டில் அப்படியே காலையில பார்த்தோம்னா பிக் பாஸ் லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்க ஜனனி என்ன கிழிச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கொதிக்கிறான், அப்படியே என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எங்க வீட்டுலலாம் கரண்ட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஊர்ல அப்பாலாம் டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன நடக்குது, ஏன் கரண்ட் போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது மக்களுக்கு. அது தெரிஞ்சு கொடுக்குதா தெரியாம கொடுக்குதா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியல. அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்சா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து அந்த தொலைக்காட்சி பெட்டியோட கண்ட்ரோல் வந்து எங்க இருக்கும்னா மனைவி கிட்ட இருக்கு. வீடே கண்ட்ரோல் மனைவி தான் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் அந்தையும் அவங்க தான் வச்சிருப்பாங்க. சாயந்தரம் வந்தா பிள்ளைங்க கிட்ட போகும். நைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த வீட்டில் இருக்கிற தலைவர்கிட்ட வரும் அல்லது அவங்க கணவர்கிட்ட வரும். அவர் எடுத்து பார்த்தா இரவு பாடல்கள் தூங்குவதற்கு இனிமே அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. அதுதான் அவர் கடைசியாக கண்ட்ரோல் வச்சு பார்க்க முடியும். மற்றதெல்லாம் ஃபேமிலி பார்க்கறத தான் அவரும் பார்ப்பாரு. அந்த மாதிரி சின்னத்திரை வந்து மக்களின் வாழ்வுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா சின்னத்திரை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தான் எங்களோட தலைப்பு. அதில் ஏற்கனவே அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாரு. திண்டாட்டம்னு பேச வந்திருக்காங்க 2 பேர், கொண்டாட்டம்னு பேச வந்திருக்காங்க 2 பேர். இதை விட இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு கொடுப்பாங்க பாருங்க, தட்டை கொண்டு வந்து போட்டு மனைவி நம்ம கிட்ட. அப்பெல்லாம் திரை இந்த சின்ன திரை இல்லைன்னா பண்ண முடியுமா, நம்மளால சோறு ஊட்ட முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நம்ம சவுந்தர் அழைக்கிறேன். வாங்க சவுந்தர். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தி போன்று இந்த பட்டிமன்றத்தை தாங்கி நிற்கும் நடுவர் அவர்களே, தம்பி, விடிய 24/7 பிக் பாஸ் பார்த்து விட்டு கொண்டாடி ரசித்து விட்டு இங்கே வந்து அமர்ந்து கொண்டு திண்டாட்டம் என பேச வந்திருக்கும் எதிர்கட்சியினரே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, கயல் மாதிரி காதலியும், மீனாட்சி மாதிரி மனைவியும், தனம் மாதிரி அண்ணியும், பாக்கியலட்சுமி மாதிரி அம்மாவும் தான் இப்பெல்லாம் எல்லா ஆண்டுகளும் கேட்கறாங்க. தம்பி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லுங்க.
ஆசை என்னவோ அரசனாகணும்னு அமைஞ்சது என்னவோ ஆண்டி கணக்கு. நம்ம வாழ்க்கையில வெண்பா மாதிரி தானப்பா இருக்குது. அது அது வேற வழி நடுவரே. அப்படி ஏன் சொல்ல தோணுதுன்னா நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் சின்ன திரை நிகழ்ச்சிகள் நாம கொண்டாடுறதுனாலதான். என்ன கேட்டா பெண் அடிமைத்தனத்தை ஒழித்ததே சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான் என்று சொல்வேன் நடுவர்களே. ஒரு ஆண் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே வர வழியில ஒரு பெரிய திரையில ஒரு படத்தை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவான். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. 24 மணி நேரம் வீட்டிலேயே இருக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நடுவர்களே. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கேட்டீங்கன்னா அது சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான் நடுவர்களே. இன்னொன்னு சொல்லணும்னா சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான் ஆணை விட அதிகமான இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தது என்றால் மிகையாகாத நடுவர்களே. இன்னொன்னு பலம் சொல்லுங்க. அதாவது சின்ன திரை நிகழ்ச்சிகளை ஒரு 99 ஒரு 75% முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டு வரதே பெண்கள் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. உண்மைதான், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. பலம்புரி ஜான், தென்கட்சி கோ சுவாமிநாதன், சுகி சிவம் இவங்களோட பேச்சை நாம கேட்டிருக்கிறவர்களே. அவங்க வந்து சின்ன திரைக்கு வருவதற்கு முன்னாலே அவங்க மிகப்பெரிய பேச்சாளர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சின்ன திரைக்கு வந்தது பிறகுதான் அவர்களை நமக்கு தெரியும். அவர்களின் பேச்சை கேட்டுதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது மிகையாகாது. இன்னொன்று சொல்லுங்க. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். இது போன்ற ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களை இப்போது எந்த குழந்தைகளும் அடுத்த தலைமுறையில் படிப்பதில்லை. அவர்களுக்கு அந்த ராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கொண்டு சேர்ப்பதே சின்னத்திரை நிகழ்ச்சிகள் தான் என்றால் மிகையாக நடுவர்களே. என்ன கேட்டா சின்ன திரை தான் பெரிய திரையை விட பெருசுன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா புது புது படங்கள்லாம் டைரக்டா இப்ப சின்ன திரை தான் வருது, பெரிய திரை கூட போறதுக்கு. எடுத்து அடுத்த நாளே போட்டாங்க, அடுத்து ஒரு 10 நாள்ல வந்துருது. உண்மை. வெறும் சீரியல்ஸ் மட்டுமே சின்ன திரை நிகழ்ச்சிகள் நாம் நம்பிடக்கூடாது. இப்ப அப்பெல்லாம் வந்து பணம் படைச்சவன் அவனுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிடும். டைரக்டா போயிட்டு அவன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட டேலண்ட்டை காட்டிடுவான். ஆனாலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ டேலண்ட் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாய்ப்பை கொடுத்தது சின்ன திரையில் தான். சூப்பர் சிங்கரில் தொடங்கி பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் உட்பட எல்லாரையும் ஒரு போல பாவித்து அவர்களுக்கும் வாய்ப்பை வழங்கியது சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான் அவர்களே. இதையெல்லாம் நாம் கொண்டாடவில்லையா? சும்மா அப்படியே வீடியோ போட்டு ஜிபி முத்து வந்தார்ல பிக் பாஸ்க்கு, அந்த மாதிரி தான். உண்மை. இப்ப நம்ம வெங்கி எடுத்துக்கோங்க. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அவர் இளமையா இருப்பார். ஜிபி முத்து மாதிரியே ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்லாம் அந்த குஷ்பு ராதிகாவெல்லாம் பார்த்து பயங்கரமா ரசிச்சிருப்பாரு பெரிய திரையில. அவங்களாம் மார்க்கெட் இல்லாம வெளியே போனதுக்கு அப்புறம் மனசு உடஞ்சு போயிருக்க மாட்டாரு. அவரை எப்படி கொண்டாட வைக்கிறது? திரும்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து சின்ன திரையில நிகழ்ச்சிகள்ல சீரியல்ல நடிக்க வச்சு இந்த குஷ்பு சுகன்யா ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மனசை கொஞ்சம் ரெக்க வராங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதெல்லாம் கொண்டாடி தான் வந்தாரு. இங்க வந்து திண்டாட்டம் பேசிட்டு இருக்காரு பாருங்க. சர்வைவர்னு ஒரு நிகழ்ச்சிங்க. அது பல்வேறு மொழியில பிரபலமானது. தமிழையும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாச்சு. அந்த நிகழ்ச்சியில 2 குழுக்கள் தனித்தனியா பிரிஞ்சு காடுகள்லயோ இல்ல கடலோரங்கள்லயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க கிடைக்கக்கூடிய மிக குறைந்த உணவுகளை உண்டு வாழ்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. இதுல இன்னொரு சிறப்புனா அந்த நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் நிகழ்ச்சியா இருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புது புது வித்தியாசங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த நிகழ்ச்சி தான். ஒருத்தர் எப்படி ஒற்றுமையா இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி ஒட்டுக்குமையா செயல்படணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி தான் நடுவர்களே. இன்னொன்னு சொல்றேன். அந்த காலத்துல தீபாவளி பொன்தாடு அப்படின்னு வந்தா நம்ம எப்படி கொண்டாடுவோம்? வெறும் பொங்கல் புது துணியோட கொண்டாடிடுவோம். அப்ப போடுவோம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டாடாதவர் யாராவது இருக்க முடியுமா? அன்னைக்கு சின்ன திரையில என்ன புது நிகழ்ச்சி போடுறான், பிரபலங்களின் பேட்டி போடுறான், புதுப்படம் போடுறான் அப்படின்னு நம்ம கொண்டாட்டமே அந்த சின்ன திரை நிகழ்ச்சிகளோட ஒருங்கிணைந்த கொண்டாட்டமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. இப்பதான் ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் தன் இனத்துக்காகவும் தன் மக்களுக்காகவும் ஒரு தொலைக்காட்சியை வச்சிருக்கிறான். தன் மக்களுக்காக தனக்கான நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் ஜியோகிராபிக், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் அனிமல் பிளானட் இது போன்ற சேனல்கள்லாம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அறிவு வழங்கக்கூடிய சேனல்கள் தான். இந்த சின்னத்திரை நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் கொண்டாடவில்லையா? கடைசியாக என்ன இல்லை சின்ன தெரியல ஒளியும் தொடங்கி சக்திமான்ல வந்து குழந்தைகளா குட்டி சுட்டி
சிங்கர்ஸா சூப்பர் சிங்கர், நடனமா மாநாட மயிலாட, நாட்டு நடப்பா செய்திகள், ஆன்மீகமா தெய்வ தரிசனம், பொண்ணு மாப்பிள வேணுமா கல்யாண மாலை, காமெடியா கலக்க போவது யாரு, விவாதமா நீயா நானா, மருத்துவமா உணவே மருந்து. ஏங்க மகாபாரதம் ராமாயணம் கூட எல்லாமே சின்னத்திரையில் தான் கிடைக்குது. அதனால் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் எப்பவுமே நமக்கு கொண்டாட்டத்தையே வழங்கி இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி, அருமையா பேசுனீங்க. என்ன இல்லை, எல்லாமே இருக்கு சின்னத்திரையில அப்படிங்கிறாரு அவர் பொதுவா. பெண்கள் சம்பந்தமாக இருக்கு, பெண்கள் தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க, நல்ல விஷயம், சம உரிமை உண்டு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌந்தர். வாங்க வெங்கி, பக்கமா வேற எழுதியிருக்காரு, வாங்க. ஈன்றெடுத்த தாய்க்கும் தாய்மொழி தமிழுக்கும் என் முதற்க வணக்கங்கள். சௌந்தர் பேசினாரு. முதல் விஷயம் என்னை பற்றி நீங்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் குஷ்புவை பார்த்தேன், கௌதமியை பார்த்தேன். நீங்கள் நான் பிறந்தே 15 வருஷம் ஆச்சு. நான் எப்படி பார்ப்பேன்? நான் கேட்குறேன். இன்னொன்று, மாநாட மயிலாட பற்றி பேசினாரு. அங்கே இலங்கையில் கொத்து கொத்தா மனிதர்கள் செத்து கொண்டிருக்கும் போது உங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் போட்டது மாநாட மயிலாட. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைத்தான் நீங்கள் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரியா? ஒரு கல்யாணம் மாதிரி, அதாவது சமூக நீதி சமூக உரிமைன்னு பேசுகிற சேனல்ல இந்த ஜாதியில பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஜாதியில பையன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றது தான் கல்யாண மாலை. நான் சொல்றது பொதுவா உங்களோட சமூக வலைத்தளங்களை தாண்டி இந்த சின்னத்திரை என்னென்ன போதிக்குதுன்றத புரிஞ்சுக்கங்க. பெண் அடிமையை ஒழிச்சிருச்சு அம்மா. எது தெரியுமா பெண் அடிமையை ஒழிச்சது? மாமியார் மருமகளை கெடுக்கிறது. அதாவது பெரிய இதுல இருக்குன்னா பெரிய திரையில வராத எல்லா வக்கரமும் எல்லா வன்மமும் இந்த சின்ன திரையில தான் காமிக்கப்படுது. பெண் உரிமையை ஒழிக்குதுன்னு சொல்றீங்களே, சாயந்தரம் 6 மணிக்கு மேல புருஷன் சாப்பிட்டானா இல்லையா, புள்ள படிக்குதா இல்லையானே தெரியாம மணிக்கணக்கா ஒரு சீரியல் பாக்குறதா உங்க பெண் உரிமையா? புரியல. குடும்பத்தோடவே போறாங்கப்பா. அதே அப்படியே என்ன பாரதி கண்ணம்மா குடும்பம்னு ஊர் சுத்துறாங்க. இது பெண் உரிமையாமா? பெண் உரிமையா எதுவுமே புரியல அவங்களுக்கு. சரிங்களா? அதோட இன்னொன்னு சொன்னா, அப்படி பாகியலட்சுமி போன்ற மனைவி அம்மா. பாகியலட்சுமி புருஷங்கார ஏமாத்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 1.5 வருஷம் ஆகிற ஒரு பொண்ணு தான் பெண் உரிமையை வாய்ந்த பாகியலட்சுமி. உங்களுக்கு இல்லை, எனக்கு 2 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். நீங்க காலத்துலலாம் நீங்க எந்த காலத்து சீரியல எப்போ எடுத்து போட்டு பெண் உரிமைன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, கவுண்டர் கொடுக்கலாம். வருத்தம் புரியுது எனக்கு. என்ன பண்றது? இல்ல இன்னும் 1970 இருக்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க. நடுவர்களே ஒரு சின்ன கேள்வி. பூவிலி அக்கா எங்க அணியில் இருக்கிறவங்க சின்னத்திரையில நடக்கிற நிகழ்ச்சிகள் சீரியல்களை பத்தி நிறைய பேசுவாங்க. நான் மெயினா நியூஸை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நடுவர்களே, இன்னைக்கு உலகத்துல பல உயிரை காவு வாங்க இல்ல பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற 2 பெரிய விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா அது நிறைய இருக்கு. ஆனா இப்போ இங்க நம்மளே அந்த விஷயத்துல பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போர் நடந்துகிட்டு இருக்குது, அதனால நிறைய விஷயங்கள். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நியூக்ளியர் வச்சுட்டு ஒரு மிரட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் தான். நிறைய நியூஸ் படிப்பீங்க உங்களுக்கு. சரி, ஃபேக்ட்ஃபுல்னஸ்னு ஒரு புக் இருக்கு நடுவர்களே. புக்கு யூடியூப் சேனல் கிடையாது, சரிங்களா? அந்த புக்ல போடுற நடுவர்களே, உலகத்தில் உயிர் இழப்புக்கு காரணமான முக்கியமான விஷயங்களை பத்தி அவன் சொல்றான். அதுல போரும் நியூக்ளியர், அதாவது அணுகுலை சார்ந்த பிரச்சனைகள்னாலையும் இறக்கிற மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 2% தான். நான் இதை கம்மியா சொல்ல விரும்பல. ஆனா போர்னாலையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால நடக்கக்கூடிய பிரச்சனைகளாலையும் இறக்கக்கூடிய இறப்புகள் வெறும் 2% தான். பாக்கி 98% நம்ம எதெல்லாம் பிரச்சனைகளை நினைக்கிறோமோ அதனால சாகிறவங்க தான். அது என்னன்றதை நம்ம பின்னாடி சொல்றேன். யூஸ்வலா மக்களுக்கு நெகட்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும். ஒரு நெகட்டிவ் செய்தியை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நெகட்டிவ் செய்தியை உங்க மனசுல இருந்து நான் அகற்றணும்னா 5 பாசிட்டிவான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்பதான் அந்த நெகட்டிவ் செய்தி போகும். இப்போ ஒரு தீய சக்தி இங்க இருக்குன்னு வைங்க, 5 நல்ல சக்தி இருந்தாதான் அந்த தீய சக்தியோட ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும். ஆனா நம்ம இன்னும் 2 பேர்த்த சேர்த்தணும் போல. ஆமா, இங்க 2 தீய சக்தி இருக்குது, இந்த பக்கம் 5 வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கலா ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பயஸ் இன்ஸ்டிங்க்ட் ஆகும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை தப்பாவே ஒரு விஷயத்தை இப்படிதான் இருக்கும் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். உலக பாப்புலேஷன் மக்கள் தொகை என்ன ஆயிட்டு நடுவர்களே? பெருகிட்டே போகுதா? பெரிய பிரச்சனையா இருக்கா?
ஆக்சுவலா கணக்குப்படி பார்த்தோம்னா மக்கள் தொகை முன்னாடி இருந்ததை விட காலத்தின் போக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகுதுங்கிறது தான் இப்போ உண்மையான நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா நம்மளோட மொத்த மக்கள், நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு ஆளுக்கு 5 குழந்தைங்க 8 குழந்தைங்க பெற்றுட்டாங்க. நம்ம நினைப்போம் முன்னோர்களுக்கு வேலையே இல்லையா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். உண்மை என்ன தெரியுமா, அந்த காலத்துல நோய்கள் நிறைய இருந்துச்சு. 5 குழந்தை பெற்றா 3 தங்கும் 2 தங்காது. அது போக மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, சீரியல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற டிவி கிடையாது. சரிங்களா, இதெல்லாம் இல்லாதனால எல்லா வேலையும் அவங்களே தான் பார்க்கணும். அதுக்கு பசங்க தேவை, அதுக்காகவும் நிறைய குழந்தை பெற்றுட்டாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா, பெண்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் படிக்கும்போது, பெண்கள் வரும்போது, நிறைய சமூக விஷயங்கள் தெரிய வரும்போது நமக்கு இது போதும், புது புது கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு, அதனால நம்ம கம்மியா பெற்றுக்கிறோம். ஆனா பெருசுங்கெல்லாம் கேட்டே என்ன சொல்லுவாங்க, சின்ன பசங்க எல்லாம் சரியில்லை, யாருமே ஒழுங்கா பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. அது தவறு. அது இன்னொரு நியூஸ்ல பரப்பர கெட்ட விஷயங்களா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த போர் வருது, இந்த பிரச்சனை வருது, கிரைம் ரேட் கூடுது, இப்படி நியூஸை தொடர்ந்தாலே முக்காவாசி சின்ன திரையில நீங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே தான் அங்க வருது. ஆக்சுவலா உலகத்துல பல நல்லது நடக்குது, ஒரு சில தீய சக்திகள் இருக்கு, அதையும் கண்டுக்காது. அவ்வளவுதான். சரிங்களா, இன்னொன்று சொல்றேன், அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே பார்க்க என்னன்னா பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் தான் இது வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் அதை வாங்க முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் பொண்ணு வேணும்னா வந்துட்டு பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, இவ்வளவு பணம் கொடுங்க இப்படின்னு பொண்ணுகிட்ட நவரசத்தையும் எதிர்பார்த்து கடைசியில பொண்ணே இல்லாம இப்ப புலிரசம் கூட வைக்க தெரியாத பிள்ளைங்க நமக்கு பொண்ணாட்டியே அமையுது. என்ன பண்றது? அதுக்குத்தான்ப்பா அவர் சொல்றாரு, சமையல் குறிப்புகள் வருதில்ல, அதை வச்சுக்க வேண்டியதான். அதை பார்த்து கூட ஒழுங்கா சரியா தெரியலையே. சரி, ஓகே, ஃபைனலா அவனே சொல்றேன் நடுவர்களே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விஷயத்துல நான் அந்த 98% பிரச்சனைகள் என்னன்றதுக்கு முக்கியமான காரணம், இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேர்ல வர முக்காவாசி ஜங்க் ஃபுட்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கானவைகள். சரிங்களா, இதை பார்த்து குழந்தைங்க விரும்பி பிஸ்கெட்டு, சாக்லேட்டு கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நோய்கள் அதிகமாயிட்டே இருக்கு. குழந்தைங்க அந்த சுவைக்கு அடிமையாகிறாங்க, நம்மளும் அடிமையாகிறோம். குழந்தைங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பொருளோட சுவையை பார்த்து டேஸ்ட் பண்ணி அதனால அடிமையாகிறது இல்லை. டிவியில கலர் அந்த ஜாம் விழுகிறது, பிரெட் விழுகிறது எல்லாத்தையும் பார்த்து கண்ணால கவரப்பட்டு கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட் டாட்டூ எல்லாம் பார்த்து மயங்கி அதை வாங்கி சாப்பிட்டு அது இல்லாட்டி என்னால் இருக்கவே முடியாதுன்னு இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க ஓட்ஸ் சாப்பிட்டோம். ஓட்ஸ்ங்கிறது குதிரை சாப்பிட்ற விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் சாப்பிட்றோம். அப்ப நம்ம எல்லாம் குதிரையா? நான் கேட்கறேன். இதெல்லாம் நம்மளை நம்ப வச்சுதான் உண்மைன்னு நம்ப வச்சுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்குது தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் குழந்தைங்களுக்கு உண்டான புற்றுநோயில சென்னை 2வது இடத்துல இருக்கு. இது எப்படி நடந்தது? நம்ம வீட்டில் ஓட்ஸ் எப்படி வந்தது, நம்ம வீட்டில் ஜாம் எப்படி வந்தது, நம்ம வீட்டில் நட்டல் எவ்வளவு வந்தது, டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பர்னு சொல்ற காம்ப்ளான்ல 40% சுகர் இருக்குங்கிறத யாருமே பார்க்கறது இல்லையே. இதெல்லாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு இதோட சத்தான உணவுகள் இருந்தோம், அதை நம்ம மறந்துட்டோம். அதை தான் நம்ம என்ன சொல்ல வரோம். சைக்கலாஜிக்கலா ரொம்ப நேரம் உட்காந்து சின்ன திரையில இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கறது, நெட்ஃபிளிக்ஸ்ல பிஞ்ச் வாட்சிங்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கறதுனால 18% இருதய நோய் அதிகமாகுதுன்றாங்க. நான் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. சரிங்களா, பசங்க யாரை வீட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா இப்போ பசங்க எல்லாம் வணக்கம் அங்கிள், ஓகே அங்கிள் அப்படின்னு போய் உள்ள உட்காந்துக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் நிழல் உலகத்துல இருக்கிறான். அதனாலதான் இங்க அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவான், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அடுத்த டைம் நம்ம வந்தானா உங்களை தான் நான் மீதி போய். சரிங்களா, அதுதான் இன்னொரு பிரச்சனை. ஃபைனலா ஒண்ணே சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று கிழப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இடையென வாழும் பல வேடிக்கை மனிதர்கள் போலே நான் வீடுவேன் என்று நினைத்தாயோன்னு பாரதியார் சொன்னார். தேடி சோறு நிதம் தின்று கண்ட சோறு சமைக்கிற நிகழ்ச்சிகள், குக்கு வித்து கோமாளி, யூடியூப் சேனல்லாம் பார்த்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிக் பாஸ்ல ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேவலமா பேசுறதெல்லாம் பேசி வாடி துன்பம் மிக உழன்று ஸ்ட்ரெஸ் எல்லா மன அழுத்தமும் வந்து கிழப்பறிவம் எய்தி 25 வயசுல வெள்ள முடி வந்து கொடும் கூற்றுக்கு இறையன மாறும் பல வேடிக்கைகள் மனிதர்கள் போல நீங்க வீழ்ந்துடாதீங்க. சின்ன திரைய நல்ல விஷயங்கள் முக்காவாசியும் கிடையாது. ஃபைனலா ஒண்ணே சொல்லிக்கிறேன், சின்ன திரை தீமைன்னு நான் சொல்லலைங்க, நல்லதா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். சரிங்களா, வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அருமையா பேசினார் வெங்கி. ஒரு இந்த பிக் பாஸ்ல நடக்கிற சண்டையை பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. வாங்க கிருஷ்ணர், நீங்க வந்து சொல்லுங்க, சின்னத்திரை கொண்டாட்டமே அப்படின்னு. எங்கு பிறப்பிடும் தமிழன் தமிழனே என்ற புரட்சி பாவலரின் பாடலுக்கேற்ப
எங்கு இருப்பினும் தமிழன் தமிழனே என்ற கூற்றுக்கு ஏற்ப இங்கு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் வணக்கம். ஐயா நடுவர் அவர்களே, நம்ம பட்டிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நகைச்சுவை நிகழ்ச்சி. அப்போ எப்போ ஜனனி ரட்சிதான் சொன்னோடனே மக்கள்லாம் கைதட்டி சிரிச்சாங்களோ அப்பவே ரட்சிதான் சொல்லக்கூடாதுப்பா, மூக்குத்தின்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் தப்பா சொல்லிட்டாரு. அப்பவே மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க, சின்ன திரை நிகழ்ச்சிகள் என்றுமே கொண்டாட்டம் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம சின்ன திரைன்றப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன திரையில ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பேசலாம். முதல்ல வந்து சீரியல், அதாவது நாடக தொடர்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா, நடுவர் அவர்களே, இந்த சீரியல்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து செஞ்சு போயிருக்கும். இது உண்மை. ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் சவுந்தர் சொன்னது மாதிரி ஆண்கள் எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வர்றாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, வேலை செய்யறாங்க, வர்றாங்க. வீட்டில் இருக்க தாய்க்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேர் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன வடிகாது? ஓகேங்களா? சீரியல்கள் மட்டும்தான். அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கிறதுனால தான் அவங்க பாட்டுக்கு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க அதுல தொந்தரவு பண்றது இல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா, அங்க வர்ற சேரையும் நகையும் தான் பிரச்சனையை கொடுக்குது. அதுல பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் வர்றதான் பிரச்சனை இருக்கு. என்ன ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேரத்துக்கு சோறு மட்டும் கிடைக்காது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு விளம்பரம் போடும்போது ஒரு கூட்டு, அப்புறம் நேரத்துக்கு சோறு கிடைக்காது. கடைக்கு போற வரைக்கும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம், கடைக்குள்ள போனோடனே வேற மாதிரி பேசுவாங்க விளம்பரத்தை பார்த்துட்டு. அதுக்கும் ஆமாந்தாமே போடணும் நம்ம. ஸோ இந்த தொடர்கள்லாம் இருக்கிறது எவ்வளவு சௌகரியமா இருக்குன்றது நீங்க உணர்வே இல்லையா? நான் ரொம்ப உணர்றேன். ஏன்னா என் மனைவி பாடி அவங்க பாடி பார்த்துட்டே இருப்பாங்க, நான் ஏன் வேலை இருக்கோ நம்ம பாடி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா நம்மளா யாருக்கிட்டலாம் குடும்பம் நடத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க தலைவர் அவர்கள். நான் சொல்ல மாட்டேன்ப்பா இதை பத்தி, வேண்டாம். அடுத்து என்னுடைய சகோதரர் வந்து பெண்கள் உரிமை பற்றி பேசினாங்க. அதுக்கு எதிராக வெங்கி வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்ன பெண்கள் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டாங்க இந்த சின்ன திரையினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சின்ன திரையோட ஒரு வடிவம் தான் இந்த யூடியூப் சேனல்ன்றது இல்லையா? கண்டிப்பா, ஆமா, அது உண்மைதான். 2000 வருஷமா பெண்ணடிமைத்தனத்துல ஒரு அங்கம் தான் என்ன அப்படின்னா சுயசார்பு அப்படின்றது ஒண்ணு பெண்களுக்கு வந்து 2000 வருஷமா கிடையாது. அதாவது ஆண்களை நம்பியே தான் இருந்திருக்காங்க, சரிங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அதுல அவங்க சமையல் நிகழ்ச்சி பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் அவங்க அதை காட்டுறாங்க, அது மூலயமா அவங்க ஒரு வருமானம் ஈட்டுறாங்க. இது உண்மையா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஸோ இந்த சுயசார்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்களா இல்லையா? ஒரு புரட்சினால செய்ய முடியாதத, பல தலைவர்களால செய்ய முடியாதது, இந்த சின்னத்திரை அறிவியலின் குழந்தையான இந்த சின்னத்திரை அப்படிங்கிற விஷயம் செஞ்சிருச்சா இல்லையா? அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தேரணும் நடுவர் அவர்களே. அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு வர்றது இருக்குது இல்லை, ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமையை அது சின்ன திரையில அதிகம் எடுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் இதோட உள்ள இருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுல சின்ன திரை நிறைய விஷயங்களை பண்ணிக்கணும். நிச்சயம். நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, வடநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வடநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அங்கே போய் ஒரு வாரம் 2 வாரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. என்ன அப்படின்னா, அங்கே யாருமே தமிழர்கள் கிடையாது, எல்லாம் ஹிந்தி மொழி பேசுறாங்க. ஒரு ஸ்டேட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யார் எதை பேசினாலுமே பக்கத்துல தமிழ் பேசுற மாதிரியே ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மனசு வந்து ஏங்க ஆரம்பிச்சிருச்சு, யாராவது நம்ம கூட தமிழ்ல பேச மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம தாய்நாட்டை விட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீ சொல்லியிருந்தீங்கன்னா வச்சுக்க தம்பி, வேற மாதிரியே இருக்கேன். நம்ம தாய்நாட்டை விட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் இங்க தள்ளி வந்துட்டு, அதாவது நம்ம தனியாருக்கு ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. யாராலையாவது இங்க இருக்க முடியுமா நம்மளால? அதுவும் எஸ்பெஷலா நம்ம பெண்கள் வீட்டுல இருக்காங்க, அவங்களால இருக்க முடியுமா? அந்த குறையை பூர்த்தி செய்யறது இந்த சின்ன திரை ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நீங்க பாட்டுக்கு அந்த நிகழ்ச்சியில சின்ன திரை நிகழ்ச்சியில போட்டு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்க, எப்பயுமே நம்ம மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதுதான் நான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை நீங்க வச்சு பார்க்கும்போது சின்ன திரை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான், கொண்டாட்டம் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, சில விஷயங்கள்லாம் நம்ம உடச்சி பேச வேண்டியது இருக்கு. அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம பேசினா தப்பு, அது பேசும்போது வேற யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வருது இல்லையா? அதை நம்ம உடச்சி பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளம் தேவைப்படுது. அது சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகள்லாம், அது ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை பேசிக்க முடியுது. பல தப்பான விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அதை உடச்சி எரிஞ்சிட்டு அதை நம்ம புரிதலுக்கு வந்து ரொம்பவுமே உதவி செய்யுது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஸோ சின்ன திரை வந்து அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம என்றைக்குமே ஒத்துக்கணும். ஒரு விஷயம், மாநாடு மயிலாடை பற்றி நண்பர் வெங்கி சொன்னார். அதாவது நான் ஒத்துக்கிறேன், அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். போர் நடந்துட்டு இருந்தப்போ மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் நான் பார்த்த ஒரு விஷயம், என் நெஞ்சில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதே 2009 மக்கள் அரங்கம் அப்படின்னு விசு சமீபத்தில் இறந்த நடிகர் விசு அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த 2009 அந்த காலகட்டத்தில் தமிழகத்துல வந்து ஒரு பொண்ணு பேசுது. அங்கே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பற்றி பேசுது. அப்போ விசு ஐயா ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாம் பிரபாகரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, நலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே கைதட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. என்ன அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் அந்த பொண்ணு அதை சொன்ன உடனே. அவர் ஆச்சரியப்பட்டுறாரு, விசு ஆச்சரியப்பட்டுட்டு, ஆனா சிங்கள தரப்புல வேற மாதிரி சொல்றாங்களேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு யோசிக்காம உடனே சொன்ன விஷயம் தெரியுமா, நான் சொல்லுவேன் என் தலைவன் இருக்கிறான், அங்க இருக்கு எல்லா இளைஞர்களும் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்காம சொல்லிச்சு. எனக்கு புல்லரிக்க வச்ச விஷயம் அது. நீங்க மாநாடு மயிலாட பார்த்தீங்க, நான் இந்த விஷயத்தை பார்த்தேன். வித்தியாசம் வந்து நம்ம பார்க்குற பார்வையிலே நம்ம பார்க்குற நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, சின்ன திரை வரும்போது நாடகத்தில் தமிழகத்துக்கு சொந்த மண் மைந்தர் திரு பாலு மகேந்திரா அவர்கள், யாருமே அவரை நம்ம மறக்க முடியாது. அவர் எடுத்த சின்ன திரை நாடகங்கள் எல்லாமே பெரிய காவியம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா திருப்பி யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் போய் போட்டு பாருங்க. உங்கள ஒருத்தரா நீங்க உணர்வீங்க அந்த நாடகங்களை பார்க்கும்போது. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கை பூரா அது கொண்டாட்டத்தை தான் கொடுக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம். கடைசி ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி இருக்கு, என்ன அப்படின்னா, an apple a day keeps the doctor away அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா மருத்துவர் வந்து நீங்க தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன திரை நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்குற, உங்க வீடு தேடி வந்து கொடுக்குற தொலைக்காட்சி பெட்டி ஒவ்வொரு வீட்லையும் அது இருந்தது அப்படின்னா, உங்களிடம் இருக்க அறியாமை, உங்களிடம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையுமே அது கண்டிப்பா தள்ளி வைக்கும். ஸோ சின்ன திரை என்றுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு சின்ன திரை ஆற்றிய பங்குன்றது வந்து ஒரு பெரிய பங்கு அப்படின்றத யாரும் மறக்க முடியாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக பேசினார். பொருளாதாரம் அப்புறம் பகுட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்துல. என்ன அப்படின்னா, இந்த சினிமா நடிகர்கள்லாம் கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன திரைகளெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்ததை அப்படியே அடிச்சு நொறுக்கி இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துருச்சு. யாரு வேணாலும் ஆகலாம். இன்னைக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா, நீ ஆகலாம். நான் போனேன், என்னோட வீடியோ போடுறேன், பார்த்து யாராவது பிடிக்குதோ பாரு, எப்படி வேணாலும் பாரு, எல்லாமே உண்டு. இன்னைக்கு ட்ரெண்டிங் வார்த்தையை யூஸ் பண்றான், ட்ரெண்டிங் பண்றான், எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு விடுறாங்க, எல்லாமே இருக்கு. என்ன நினைக்கிறதோ அதை உலகத்துக்கு சொல்லலாம். எல்லாம் ஒவ்வொருத்தரும் மீடியா பர்சன் ஆகிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்குது சின்ன திரை அப்படிங்கிறது தான் நம்ம கிருஷ்ணனோட வாதம், சவுந்தரோட வாதம். வாங்க பூவி, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அன்பேவா, எதிர்நீச்சல், மகராசி, தாலாட்டு, திருமகள், செவ்வந்தி, பிரியமான தோழி, பாண்டவர் இல்லம், இலக்கியா, அருள், அபியும் நானும், கஸ்தூரி, சுந்தரி, கயல், வானத்தை போல, கண்ணான கண்ணே, பாக்கியலட்சுமி, பாரதி கண்ணம்
பார்க்கறவனுக்கு தனியா தெரியும் கஷ்டம் என்னன்னு, போறவங்களுக்கு என்ன. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு குழந்தைய கூட்டிட்டு வராங்க. குழந்தைங்க எல்லாருமே படிக்கிற வயசுல இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிரஷர் போடலாம், எவ்வளவு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ஓரளவுக்கு அவங்க படிச்சுக்கிட்டு வந்து பாட்டை நல்லா பாடி காட்டினாங்கன்னா, அது கமெண்ட் சொன்னாங்கன்னா, ஜட்ஜஸ் நடுவர் கமெண்ட் சொன்னாங்கன்னா வாங்கிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. குழந்தையும் கொண்டாந்து விட்டுட்டு ஏகப்பட்ட பிரஷரையும் போட்டுட்டு குழந்தை நல்லா பாடுன்னு அந்த குழந்தையும் திட்டிட்டு அந்த குழந்தை நல்லா பாடாததுக்காக நம்மளும் அழுதுகிட்டு அம்மா மட்டும் அழுக பார்த்தாங்க, அப்பாவும் சேர்ந்து அழுகுறாரு. அந்த கேமராமேன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல போய் உட்காந்து அழுது பாத்ரூம் போய் சளி திண்டி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. டிஆர்பி எகிருது. ஆமா, டிஆர்பி எகிரணும்ல, பார்க்கணும்ல. நீங்க நல்லா பாடினா கூட அதுக்கு டிஆர்பி வரது இல்லைங்க. இந்த மாதிரி அழுகுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அந்த இடத்துல ஒரு குழந்தை பாவம் தேம்பி 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 அழுது அதெல்லாம் அடிக்கடி போடுறாங்க. அதை வேற ப்ரோமோ வீடியோல வேற போடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு கொண்டாட்டம்? நிகழ்ச்சி நடத்துற அந்த தொலைக்காட்சிக்கும் நிகழ்ச்சியில பங்கு பெறவும் கூட கொண்டாட்டம் கிடையாது. நிகழ்ச்சியை நடத்துற தொலைக்காட்சிக்கு மட்டும் தான் இது நன்மை, மற்ற எல்லாருக்கும் இது தீமையே. அப்புறம் இவர் சொன்னாரு, சுந்தர் சொல்லும்போது பொழுதுபோக்குக்காக பார்த்தா பரவாயில்லைங்க, நம்ம பொழுது அத்தனையும் அந்த தொலைக்காட்சியில தானே கழிக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு வேலை இல்லையா? எந்த விதத்தில் அந்த தொலைக்காட்சி நம்மளுக்கு உதவுகிறது? அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதுல வர நிகழ்வுகள் பொழுதுபோக்கு நிகழ்வுகள். நாம என்ன பண்றோம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். படிக்கிறாங்க பசங்க, படிக்கிறதுக்கு தொலைக்காட்சி ஏதாவது உதவுதா? அப்படியே படிக்கிற நிகழ்ச்சி போட்டாலும் டிஆர்பி வரவே வராது. அவங்களும் படிக்கிற நிகழ்ச்சியை போடவே மாட்டாங்க. பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்ன நடக்குது? பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னங்க நடக்குது? பிக் பாஸ் ஒரு குடும்பம்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கல்ல, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாப்பீங்களா? பார்க்க முடியாதனால அங்க பாக்குறான். இதுதான் ரொம்ப இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற நீங்க இல்ல நாம எல்லாருமே என்ன பண்றோம்? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அதுலதான் கவனமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எதுக்குங்க நமக்கு தேவை? அடுத்தவங்க வீட்டுல என்னவோ நடக்குது, நாம ஏன் அதை பார்க்கணும்? அதுக்கு வேற முன்னாடிலாம் ஓவியா ஆர்மி, இதுல இவரு வேற. சரி, வீட்டுக்குள்ளங்க பிக் பாஸ் வீட்டுல அந்த இவரு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன? கட்டிப்புடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே தெரியாத குடும்ப உறவுகள் கூட கட்டிப்புடி வைத்தியம் பண்றாங்க. நம்ம வீட்டுல யாராவது கட்டி பிடிக்கிறாங்களாங்க? ஒரு நல்லது பண்ணா, ஒரு கெட்டது பண்ணா, ஒரு ஆறுதலுக்காக கூட யாரும் கட்டி அதான் அடுத்தவங்க வீட்டுல போய் கட்டி பிடிக்கிறது, நீ சொந்த வீட்டுல கட்டி பிடிக்கிறது பேசுற. அதான் சொந்த வீட்டுல யாருமே கட்டி பிடிக்கிறது இல்ல, அடுத்தவங்க வீட்டுல போய் எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சின்னு நம்ம வேற பாத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி, ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் வைத்தியமா உனக்கு தெரியாது, அது தனி பவர் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வந்து என்னோட வீட்டுக்காரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த பிக் பாஸ் தாங்க பாக்குறாரு. எல்லா சீசனையும் பாத்துட்டாரு. இன்ன வரைக்கும் ஒரு பேர் கூட பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ல கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சமைக்கிறாங்க, டீமா பிரிஞ்சு ஒண்ணா சேர்ந்து சமைக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறீங்கல்ல, சரி நாமளும் ஒண்ணா சேர்ந்து சமைப்போமே அப்படின்னு மனைவி கூட சேர்ந்து சமைச்சா நடுவர் உங்களை சொல்லல, நடுவர் அவர்களே, என்னோட கணவரை சொல்றேன். ஒண்ணா சேர்ந்து சமைச்சா பரவாயில்லைங்க. அதை விட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுல இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கத்துக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து இன்னும் நல்லா சண்டை போட கத்துக்கிட்டாருங்க. என்னெல்லாம் கத்துக்கிட்டு வராங்கன்னு பாருங்க. அப்புறம் பல சின்ன திரை நிகழ்ச்சிகள், இந்த சீரியல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கு, எல்லாம் ஒழுங்கா உட்காந்து பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி நாம எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்ப இந்த சின்ன திரை சீரியல்ஸ் வந்ததோ அன்னையில இருந்து நம்ம கூட்டு குடும்பம் சிதைஞ்சு விட்டது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் யாருமே கூட்டு குடும்பமாவே இருக்கிறதே இல்லை. ஒரு சீரியல் பாருங்க, மாமியாரை எப்படி கவுக்குறதுன்னு மருமக யோசிக்கிறா, மருமகளை எப்படி கவுக்குறதுன்னு மாமியாரை யோசிக்கிறாங்க. இந்த திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம வீட்டுல உட்காந்து கத்துக்கிட்டு நாம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கணவனுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? அது இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது தானே தெரியுது. இதே பாருங்க, இன்னொரு சீரியல் வந்து அண்ணே
எபிசோடுக்கு மேல இருக்கு. 1000 எபிசோட்னே வச்சுக்கோங்க. அதுல எத்தனை எபிசோடு உங்களுக்கு நல்லவைகளை சொல்லி தருகிறார்கள்? கிட்டத்தட்ட 800 எபிசோட், 900 எபிசோட். அந்த எபிசோட், அந்த சீரியல் முடிகிற வரைக்குமே தீமைகளை மட்டுமே மனுஷங்களுக்கு பதிய வச்சுட்டு கடைசியா அந்த சீரியலை முடிக்கும் போது ஒரு நல்ல விஷயத்த சொன்னா அது எப்படி நம்மளுக்கு ஏறும்? ஒரு நாளும் தினமும் நம்ம வீட்டிற்கே வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மனதை அழுக்காக்குகிறது இந்த சீரியல்கள். ஆகவே சீரியல்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக திண்டாட்டம் தான். சரி, சீரியலை விடுங்க, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. குக் வித் கோமாளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகள் பாருங்க, மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, நீயா நானா, ஓ சொல்றியா ஓ சொல்றியா, அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. சூப்பர் சிங்கர். இப்ப இந்த நீயா நானால பாருங்களேன், எவனாவது ஒருத்தர் கோபமா எதேச்சும் திடீர்னு பேசியிருப்பாங்க, அதை உடனே ப்ரோமோல போட்டு 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 காட்டுறது, அவ்வளவுதான், அவங்களுக்கு டிஆர்பி ரேட் எகிரிடும். இந்த குக் வித் கோமாளி பாருங்க, குக் வித் கோமாளில என்ன பண்றாங்க? அது வந்து என்னத்தை குக் நீங்க கத்துக்கிறீங்க, என்ன குக்கிங் நீங்க கத்துக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த செஃப் நடுவர் வராங்கல்ல, அதாவது எதை பார்த்து கற்றுக்கிட்டாலும் எப்படி சமைச்சாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேலே நம்ம வீட்லேயும் வர்றதில்லை, நம்மளுக்கு வர்றதில்லை. அதனால அது பிரச்சனை இல்லை. அங்கே பார்க்கும்போது மன சந்தோஷமா இருக்குல்ல. நமக்கு வராட்டி பரவாயில்ல நடுவர் அவர்களே. அதுல நடுவரா வராங்க வெங்கடேஷ் பட், தாமு ஐயா, 2 பேரும் நடுவரா வராங்க. அவங்க உண்மையான செஃப் தான். அவங்களுக்கே மறந்துடும் போல குக்கிங், அந்த அளவுக்கு தான் சமைக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொல்லிட்டோம். சின்ன திரை நிகழ்வுகள் அப்படிங்கறதா நம்ம தலைப்பு. சின்ன திரைனா தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, நம்ம கம்ப்யூட்டர் சின்ன திரை தான், அதுக்கப்புறம் ஐபேட் சின்ன திரை தான், டேப் சின்ன திரை தான், நம்மளோட மொபைல் போன் சின்ன திரை தான். அதுவும் இப்ப வந்திருக்கே திறன்பேசி, ஸ்மார்ட் போன், இதை விட கெடுதல் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. இந்த பிள்ளைங்க எல்லாரும் இந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு தான் ஓட்டுறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த கையில ஸ்மார்ட் போன், இந்த கையில சாப்பாடு, முன்னாடி டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இப்படி இப்படி மேலே கீழே தள்ளிக்கிட்டு இருக்கான். சாப்பாட்டுக்கு வாய்க்குள்ள என்ன போகுதுன்னு தெரியாது, எறும்பு விழுந்தாலும் தெரியாது, முடி விழுந்தாலும் தெரியாது, அந்த மாதிரி சாப்பிடுறானுங்க. அப்புறம் அதையும் விட்டுட்டா உடனே போன கேம் விளையாடுறேன்னு சொல்லி இப்படி உட்காந்துக்கிறாங்க. அதாவது மனிதனில் இருந்து குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறது மாறி இனிமே மனிதன் குரங்காக மாறினான் அப்படி வந்து விடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கிறது. புரியுது, கரெக்ட். அப்புறம் என்ன பண்றாங்க? எங்கேயாவது கூப்பிட்டா யாரும் பசங்க குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் யாருமே வர்றதில்லை. நீங்களே போயிட்டு வாங்க, ஏன்னா நம்மளே அனுப்பிச்சு விட்டா வீட்டுல உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கலாம்ல. அதான் சரி, இவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க, உறவுக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுமே, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே அவங்க கீழே வந்தா வாலிபல் அடிக்கும் போது எங்க போனை தூக்கிட்டு மேல ரூமுக்கு ஓடிடுறாங்க. அப்படியே சரி, நம்ம பெரியவங்களை கூப்பிட்டாதான் வந்து ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட இணைஞ்சில உள்ள பசங்களையோ பொண்ணுங்களையோ கூப்பிட்டாலுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடுங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து போன் பாக்குதுங்க. எங்க போய்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க. சமீபமா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று படித்தேன். என்ன அப்படின்னா, சீனால வந்து யூடியூபை பிளாக் பண்ணிட்டாங்களாம். இந்த யூடியூப் வந்து சீனால இருக்காதான். அப்புறம் சீனால இருந்து அந்த டிக்டாக்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீனா என்ன பண்றாங்களாம், இந்த டிக்டாக்ல உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் அவங்க ஊருக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு போனது வந்தது கன்றாவியான விஷயங்களை மட்டும் உலகம் பூரா பரப்புறாங்களாம். ஸோ நாம எங்க போய்கிட்டு இருக்கோம், எப்படி நமக்கே தெரியாமல் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகினால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதனால் நம்ம குடும்ப அமைப்பே சிதறுதுங்க. ஒரே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தரும் ஒரு உலகத்துல நாம இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே போன்ல இருக்கான், அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, அப்பா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குங்க நம்ம ஒரே வீட்லயே இருக்கணும்? அதுவும் நினைக்கிறாங்க, எங்க நடக்குது பாருங்க, இந்த வெற்றி சொன்ன மாதிரி நம்ம சுய சிந்தனையை இழந்து விட்டோம். வீடியோ என்னைக்கு பார்த்து வளர்றோமோ அன்னைக்கு நம்மளோட அறிவு திறமை மங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்ப புக்கு படிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட கற்பனை திறனை வளர்த்து கொள்ள முடியும். அந்த கதாபாத்திரங்களுக்குரிய கற்பனை வந்து அங்க ஓடிக்கிட்டே இருக்கும். நாம இன்னும் கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வீடியோ அவங்க போடுற வீடியோவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம மூளை மங்கிருச்சு, நாம் சுயமாக யோசிக்கவில்லை என்று அர்த்தம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாசனா இருக்காருல்ல, தாசனா வந்து பிங்க் கலர் சட்டை போட்டிருக்காரு,
ஃபங்க்ஷனை நடத்துறது ஒரு குத்தமாமா? ஃபங்க்ஷனை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நடுவர் அவர்களே. அவர் சுய சிந்தனைக்காக வாங்கின சட்டம் அல்லங்க. இப்படிதான் அவர் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் இப்படிதான் இருக்கோம். அந்த விளம்பரங்கள் நம்மை வழி நடத்துகின்றன. அங்க வர்ற சீரியல் நம் வாழ்க்கையை நடத்துகின்றன. நாம சுய சிந்தனையை இழந்து விட்டு நிற்கிறோம். என்ன வருங்கால சமுதாயம் சுய சிந்தனையற்று பாரதியார் கூறிய வரிகள் போல, என்ன பாரதியார் கூறினார் அப்படின்னா, கண்ணில்லா குருடர்கள் போல் நமது சமுதாயம், நமது குழந்தைகள் யாரோ வழிகாட்டிய வழியில் சென்று விடுவார்களோ என்ற பாரதியாரின் வரிகள் நிஜமாகி விடுமோ என்ற பயம் எனக்குள் வந்து விடுகிறது. ஆகையால் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் சின்னத்திரை நிகழ்வுகளும் என்றுமே திண்டாட்டம் மட்டுமல்லாமல் அது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஆபத்து என்பதையும் உறுதியாக கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினாங்க. என்ன பொதுவாக என்ன கருத்துன்னா, நம்மளை ஆட்டி வைக்கிறவங்க ஆட்டி வச்சா நம்ம ஆடிக்கிட்டே இருக்கோம், சாமி கொடுத்த சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீர்க்குமிழிகள் வந்து அலையின் முதுகில் சவாரி செய்யும், ஆனால் எங்கே போகும்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து நம்மளை அறியாமல் நம்ம சில இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வார்த்தையோட உள்ள அர்த்தங்கள். இதெல்லாமே அதுதான் காட்டுது. ஆனால் தொலைக்காட்சி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் வருது, மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு அதுலேயே அடிக்ஷன் ஆயிடுறாங்க. அடிக்ஷன்னா அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல, மன அழுத்தத்துக்கு ஆகுறாங்க. அது ஒரு போதைப் பொருள் மாதிரி. அந்த போதைப் பொருளை இப்போ நீங்கள் மற்ற போதைப் பொருள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சின்னத்திரை இந்த விஷயங்களும் போதைப் பொருள் மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒன்றாகி போயிடுச்சு. அதை கொஞ்சம் பிரித்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தையும் சண்டையும் தான் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது உடனே பண்ண முடியலனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் வெளியே எடுக்கணும். ஆனால் அது தவிர நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலக செய்திகள் நீங்கள் முன்னாலேலாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளோட அறிவுத்திறன் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. உலகத்தில் என்ன நடக்குது, உலக கோப்பை இப்போ நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, கால்பந்து விளையாட்டு, இதில் யார் சிறந்த வீரர், யார் அதில் யார் சிறந்த வீரர், அவரு என்ன, இந்த டீம் பெஸ்ட்டா, அந்த டீம் நல்லதா விளையாடுமா அப்படிங்கிற ஒரு அட்டவணையை பார்த்து அந்த அட்டவணை மூலியமா ஒரு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. அதனால நீங்க சொல்லுவாங்க சில பேர், இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர புத்திசாலியா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். அதெல்லாம் எப்படி அப்படின்னா, மனித மூளை எப்பவுமே நீங்க 70 வயசா இருந்தாலும் சரி, 90 வயசா இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்க ஏற்றுக்கிட்டே இருக்கும், விஷயத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நீங்க பிரெயின் ஸ்ட்ரோக், அதாவது மூளையில ரத்த அடிபட்டு சில மூளைகள் இறந்துடும். ஆனா அவங்க எப்படி திருப்பி வர்றாங்கன்னா, பக்கத்து மூளை அந்த வேலையை எடுத்துக்கும். அதுதான் மனித மூளையோட சிறப்பு. அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் அது ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மண்டையில. அதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க குழந்தைங்களுக்கு அந்த தொலைக்காட்சி மூலியமா கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா உலகத்துல நடக்கிற நடப்புகள், அவங்களோட சொந்த திறமையை வெளியே கொண்டுகிட்டு வர்றது, அல்லது மற்ற மக்களுக்கு என்ன, இதனால ஒரு என்னென்ன தேவைகள், இந்த மாதிரி உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லதே எடுப்பாங்க. ஆனா கெட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொல்லல. இந்த உலகத்துல நல்ல விஷயம் மட்டுமே இருக்கிற ஒரு நிகழ்வு உண்டு அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எல்லா இடத்துக்கும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நீங்க அன்னப்பறவை போல நீங்க தான் முடிவு பண்ணி எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். தொலைக்காட்சியினால் நன்மைகள் உண்டு, அதை தேடி எடுப்பது நம் கையில் உண்டு என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.